இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பது குறித்து அமைச்சரவை கூட்டம் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அந்நாட்டை தனிமைப்படுத்தும் வகையிலும் அங்கு நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. தமிழக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமின்றி தமிழக காங்கிரஸ் கட்சியினரும் இதே கருத்தை வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள் வாசன், ஜெயந்தி நடராஜன், நாராயணசாமி ஆகியோரும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர். தமிழக சட்டசபையிலும் இது தொடர்பாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த மாநாட்டை புறக்கணிப்பதன் மூலம் இலங்கை மீதான இந்தியாவின் பிடி தளர்ந்துவிடும் என்றும் இலங்கைக்கு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் நெருக்கம் அதிகமாகிவிடும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை கருதுகிறது. எனவே காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்று காங்கிரஸ் மேலிடம் கருதுகிறது. காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்கும் அதே சமயம் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் தமிழ் அமைப்புகளை சந்திக்கவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் யோசனை கூறியுள்ளது. இதன் மூலம் மன்மோகன் சிங்கின் இலங்கை பயணம் அங்குள்ள தமிழர்களின் மறுவாழ்வுக்கும் அதற்கான முயற்சிகளுக்குமானது என்ற நிலையை ஏற்படுத்தி தமிழக கட்சிகளின் எதிர்ப்பை சாந்தப்படுத்த முடியும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கருதுகிறது. இது தொடர்பாக ஆலோசிக்க வியாழனன்று மாலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. தமிழகத்தில் எழுந்துள்ள எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டாலும் வெள்ளிக்கிழமையன்று கட்சியின் மூத்த தலைவர்களின் கூட்டத்திலும் இப்பிரச்சினை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கட்சித் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் மற்றும் மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அமைச்சரவை கூட்டம் மற்றும் மூத்த தலைவர்களின் கூட்டத்தில் எடுக்கப்படும் இரு முடிவுகளும் பரிசீலிக்கப்பட்டு காமன்வெல்த் மாநாட்டு விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.